வணக்கம் மக்களே, வணக்கம். பன்மடங்கு பங்குகளை தேர்ந்தெடுப்பது எப்படி பார்ட் 3, அதாவது ஹவு டு ஃபைண்ட் அ மல்டிபேக்கர் ஸ்டாக் பார்ட் 3. இந்த பார்ட் 1 பார்ட் 2ல் ஃபுல்லாக நம்பர்ஸை பற்றியே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸ்க்ரீனரில் நம்பரை பார்த்தோம், நம்பரை வச்சு தேர்வு செஞ்சோம். அப்படி நம்பரை மட்டும் தேர்வு செஞ்சு ஒரு கம்பெனியை தேர்வு செய்வாரா ஒரு ஃபண்டு மேனேஜர்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவர் பண்ண மாட்டார். நம்ம லெவலுக்கு என்ன பண்ணுவோன்னா நம்பர்ஸ் வச்சு பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த உள்ளே இருக்க பிஸ்னஸை யார் போய் பார்ப்போன்னா அந்த ஃபண்டு மேனேஜர் தான் பார்ப்பாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபண்டு மேனேஜர் ஒருத்தர்கிட்ட இப்போ நெக்ஸ்ட்டு டைட்டன் எதுன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவாரோ அதை இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு 1992 இந்தியாவில் இருக்க ஜென்ரல் ஒருத்தர், இராணுவத்தில் இருக்க ஜென்ரல் ஒருத்தர், ஒரு எல்லையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அங்கே அவருக்கு தேவையான ஒரு 70 பேர் தேவைப்படுறாங்க. இமிடியேட்டாக அடுத்த நாளே 70 பேர் இராணுவ வீரர்கள் தேவை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பயோடேட்டா மட்டும் எடுத்துகிட்டு ஹைட்டு வெயிட்டு நம்பரை மட்டும் பார்க்குறாரு. நம்பரை பார்த்துட்டு இந்த 70 பேர்த்த அங்கே அனுப்புகிறாரு. ஃபெயிலியர். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க மீட்டிங்கில், இந்த ஃபெயிலியர் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆச்சு என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் நம்பரை மட்டும் பார்த்தேன், அவங்க ஸ்கில்ஸை பார்க்கல, அவங்க உண்மையாலுமே பயிற்சி பெற்றிருக்கிறாங்களா, ஹைட்டு வெயிட்டெல்லாம் இருக்குது, ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக என்னென்னு நான் சரியாக கவனிக்கலைன்னு அவர் ஒப்புதல் கொடுக்குறாரு. அப்போது இப்படி எடுத்துக்கங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஹை, நல்ல மார்க், ரேங்க் ஃபஸ்ட்டு, மார்க் அதிகம் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் எடுக்க மாட்டாங்க, ஸ்கில்ஸை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் நம்பரை மட்டும் பார்க்காம, அதான் 1 2 நம்ம நம்பரை பார்த்துருவோம். இப்போ 3 என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிஸ்னஸை பார்க்க போகிறோம். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே காட்டக்கூடிய பங்குகள் அனைத்தும் முழுமையாக கல்விக்கானது, உங்களோட விழிப்புணர்வுக்கானது. ஒரு பங்கை தேர்வு செய்யும் பொழுது 20 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் போடுறதுக்கு முன்னாடி, ஏன் சார் 100 ரூபா போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு பகுப்பாய்வு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த காணொளி முழுக்க கல்விக்கானது. நோ டிப்ஸு, ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. காட்டக்கூடிய பங்குகள் எதுவும் வாங்குறதுக்கு விற்கிறதோ அது உங்களுடைய பொறுப்பு. டோன்ட் ஃபாலோ எனி ரேண்டம் யூடியூபர்ஸ் ஃபார் ஜஸ்ட் லைக் 12 minutes 13 minutes வீடியோ, ரைட்? யூ ஹாவ் டு டூ யுவர் ஓன் அனலைசிஸ், ஓன் ரிசர்ச் அண்ட் டூ இன்வெஸ்ட் வைஸ்லி. இந்த காணொளி பார்க்கக்கூடிய உங்கள்கிட்ட ஒரு நேரடியாக ஒரு கேள்வி. உங்கள் வீட்டில் 2 கிலோமீட்டர் வரை உள்ள அல்லது 200 மீட்ரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் ஒன்று நடக்குது. அந்த தொழில் பங்குச்சந்தையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக நமக்கு ஞாபகம் வருதுன்னா ஜுவல்லரி ஷாப்பு தான், தங்க நகை கடைகள் தான். ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அதே நேரத்தில் லிஸ்டடும் இருக்குது, பங்குச்சந்தையில் முதலீடும் செய்ய முடியும். அப்படி எதிராக நமக்கு தெரிஞ்ச பக்கத்தில் பிஸ்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நடக்கிற கடை வியாபாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில் எதுன்னா நகைக்கடை தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது. எத்தனை தடவை ஏறி இறங்கிறீங்க? இப்போ நான் ஒரு 3 கேள்விகள் கேட்குறேன். அந்த 3 கேள்விகள் கேட்கும் பொழுது அதில் உங்களை நீங்களே பரிசோதிச்சுக்கோங்க. என்னோடய காம்பிடென்சி லெவல் என்ன, என்னோடய தகுதி என்ன, ஒரு பங்கை வாங்கக்கூடிய தகுதி இருக்காங்கிறத இந்த 3 கேள்வியில் புரிஞ்சுக்கலாம் நீங்கள். முதல் கேள்வி, சார் ஒரு நகைக்கடையை ஆரம்பிக்கிறதுக்கு நகை வேணும்ல, எவ்வளோ தேவைப்படும் தெரியுமா? ஒரு நகைக்கடையை, ஒரு சின்ன ஜுவல்லரி கடை, முத்து ஜுவல்லர்ஸ் அண்ணன் ஆரம்பிக்கிறார் ஒருத்தர், எவ்வளோ தங்கம் தேவைப்படும் தெரியுது? அதாவது 50 கோடியிலிருந்து 100 கோடி. சார் இன்வென்ட்ரி வைக்கணும்ல சார், பார்வைக்கு வைக்கணும்ல சார், டப்பாவில் திறந்து காட்டணும்ல சார், செயின், மோதிரம், காப்பு இப்போ எல்லாம் வைக்கணும்ல, அதுக்கு 50 கோடியிலிருந்து 100 கோடி தேவை. இப்போ 2வது கேள்வி உங்கள்கிட்ட, அந்த நகைகள் எங்கேருந்து வருது? அந்த நகைகள் எங்கேருந்து வருது சார்? இந்த 2வது கேள்விக்கு உங்களுக்கு தெரியல, நானே சொல்லிடுறேன். நகைகள் அனைத்தும் வங்கிகளிலிருந்து வருது. சரி, இப்படியே வந்துடுறேன். அடுத்து, வாங்கக்கூடிய வங்கிக்கு எத்தனை % வட்டி அந்த நகைக்கடைகள் கொடுக்கணும் தெரியுமா? சரி, அதை விடுங்க. மார்ஜின் அதிகமாகணும்னா அவங்க ஏதோ ஒரு ரகசியம் இருக்கே, அந்த ரகசியம் என்ன? இதை தெரியுதா? ரைட்டு, தெரிலனா பரவாயில்ல. அடுத்து முக்கியமாக அந்த இன்வென்ட்ரி வந்துட்டு எத்தனை நாளில் விற்று போகுது, அது எதாவது தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் கேட்டேன்ல, இந்த கேள்விக்கு ஒருவேளை எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நம்பரை மட்டும் பார்த்துட்டு, போர்டை மட்டும் வெளியில் பார்த்துட்டு அது நகைக்கடை, நல்ல நகைக்கடைன்னு முடிவு பண்ணால் எப்படி இருக்கும்? சார் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் இந்த 4 கேள்விகள் தெரிலன்னா, ஸ்டீல் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் உங்களுக்கு எப்படி தெரியும்? அலுமினியம் பிளான்ட்டோட ஃபண்டமெண்டல் எப்படி தெரியும்? ஃபார்மா கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி தெரியும்? டயர் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி சார் தெரியும்? ஆயில் அண்ட் கேஸோட ஃபண்டமெண்டல் எப்படி தெரியும்? அப்போ இப்போல்லாம் என்ன தெரியுதுன்னா, நம்ம நம்பரை பார்த்தே சும்மா வாங்கிடுறோம்.
சார் ஒரு ஃபண்டு மேனேஜர் இப்படி பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ணவே மாட்டார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபண்டு மேனேஜர் லெவலில் இப்போ நம்ம பண்ண போகிறோம் அடுத்த டைட்டன் என்ன. சரி சார், டைரெக்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். முதல்ல ஒரு நகைக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு 50 கோடியிலேருந்து 100 கோடி வேணும் இல்லை நகை. அந்த நகைகளை எப்படி வாங்குவாங்கன்னா ஜிஎம்எல், கோல்டு மெட்டல் லோன், ஜிஎம்எல். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நகைக்கடை நேரடியாக பேங்க்குக்கு போங்க. அது எல்லா பேங்க்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆர்பிஐ நாமினேட்டட் பேங்க்ஸ். ஆர்பிஐ நாமினேட்டட் பேங்க்ஸ்னா எஸ்பிஐ குட் பண்ணியிருக்காங்க, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த பேங்க்லேருந்து தான் நகைக்கடைகள் போவாங்க. சரி, அந்த பேங்க்குக்கு எப்படி வருது? அவர்கள் அமெரிக்காவோ ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்யலை. இப்போ சொல்கிறார்ல பிரதமர் என்ன சொல்கிறார், நகைக்கெல்லாம் வாங்காதீங்க நம்மளே சொன்னார்ல. அவர் சொல்ல வேண்டியது யாருன்னா பேங்க்கு தான் சொல்லணும். யோ இறக்குமதி போய் நீ பண்ணாதையா. அப்போ இறக்குமதி யார் பண்ணுறது? பேங்க்ஸ். தங்கக்கட்டியில் வாங்குறது யார்? பேங்க்ஸு. பேங்க்ஸுலேருந்து தங்கக்கட்டியை வாங்கி கடைக்கு எடுத்துகிட்டு போகிறது யார்? நகைக்கடைகள். சரி, இப்போ இங்கே தான் உங்களுக்கு ஒரு மேட்ரு. ரிச் எப்படி திங்க் பண்ணுறான் பாருங்கள். நகைக்கடைகள்லாம் ஏன் லாபமாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மலாம் ஏன் நகைக்கடை ஆரம்பிக்கலன்னு நீங்கள் யோசிங்க. இங்கே பாருங்க மேட்ரை. நகைக்கடை வாங்குறாருல, நகைக்கடை 50 கோடிக்கு 100 கோடிக்கு 1000 கோடிக்கு. சார் டைட்டனு போன இன்வென்ட்ரி 7043 கோடியிலேருந்து இந்த தடவை 14,000 கோடி இன்வென்ட்ரி, 41% ஹைக்கு இன்வென்ட்ரி வாங்கியிருக்காங்க. பேங்க்கில் போய் அவ்வளோ நகைகள் வாங்கியிருக்காங்க சார். வட்டி எவ்வளோ தெரியுமா சார்? வட்டி எவ்வளோ? 1%லேருந்து 3%. 1%லேருந்து 3%, மேக்ஸிமம் 5%. அது எப்போ தெரியுமா கொடுக்கணும் அவங்க? இதுதான் அங்கே மேட்ரு. 210 நாளைக்குள்ளே திருப்பி கொடுக்கணும். 210 நாளைக்குள்ளே வாங்கின தங்கத்தோட பணமும் அதனுடைய வட்டியும் திருப்பி கொடுக்கணும். அப்போ என்ன சார், எப்படி சார் தங்கம் வருது? சார் தங்கத்தை டைரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இடமோ சர்டிஃபிகேட்டோ பில்டிங்கோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இவங்க தங்கத்தை வாங்குறாங்க. சார் நம்மள்ட்ட எவ்வளோ வாங்குறாங்க? நகைக்கடை 24% செய்கூலி, 12% செய்கூலி, 14% செய்கூலி, கரெக்டாக. ஆனால் அவங்க நகையை வாங்கிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? மேக்ஸிமம் 4.5%, 5%, 3%. சார் நம்மள்ட்ட 18%, 22% வாங்கிட்டு 3% கொடுத்தா லாபம் வராமல் என்ன சார் பண்ணும்? அதுவும் எப்படி? இன்வென்ட்ரிக்கு வந்துட்டு அதை போய் விற்று, சார் இன்வென்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வரேன், நகையை செய்கிறேன், டிஸ்பிளேயில் வைக்கிறேன், அதை மக்கள்கிட்ட விற்கிறேன், மக்கள்கிட்டேருந்து வர காசை எடுத்து திருப்பி பேங்க்குக்கு கொடுக்குறேன். எத்தனை நாளில் கொடுக்கணும்? 210 நாளில் கொடுக்கணும் சார். போன வருஷம் வரை 180 நாளாக இருந்துச்சு பேங்க்கு. ஆர்பிஐ என்ன பண்ணுச்சு? 210 நாளாக நீட்டிச்சு கொடுத்துருக்கு சார். சரி, எப்படிப்பட்ட பிஸ்னஸ் பாருங்கள். அப்போ முதல்ல ஜிஎம்எல். அப்போ எந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கும்போது அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும்போது ஜிஎம்எல் எத்தனை பர்சன்டேஜில் வாங்கியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரிப்போர்ட்டாக இப்போ நான் காட்டக்கூடிய 7 நிறுவனங்கள்லையும் உள்ளே போய் படிக்கிறேன். ஒரு நிறுவனம் எவ்வளோ பர்சன்டேஜில் கோல்டை வாங்கியிருக்காங்க. 1 ஜிஎம்எல் சார். ரெண்டாவது என்னென்னா சுழற்சி வேகம் சார். இன்வென்ட்ரினா என்ன தமிழில் உங்களுக்கு? சரக்கு, கரெக்டாக. சரக்கு இன்வென்ட்ரி, சரக்கு வந்து கடைக்குள்ளே வந்துருச்சு. ஒரு கடைக்குள்ளே வந்துருச்சு. அதை கோல்டை திருப்பி நம்ம கொடுக்க வேண்டியது, கடனை கொடுக்க வேண்டியது எத்தனை? 180 நாளில். அப்புறம் அதுக்கப்புறம் 210 ஆச்சு. 210 நாளைக்குள்ள நான் திருப்பி கொடுக்கணும். ஆனால் வந்த கோல்டை எத்தனை நாளில் நான் விற்றேங்கிறது தான் சுழற்சி, அதாவது இன்வென்ட்ரி. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்க்குறேன், ஒரு கம்பெனி 7 கம்பெனிக்கு பார்க்குறேன். எத்தனை தடவை நகை கடைக்குள்ளே வந்து எத்தனை தடவை வெளியில் போச்சு. அப்போ ஒரு வருஷத்தில் எந்த நகைக்கடை அதிக இன்வென்ட்ரி சரக்கை உள்ளே கொண்டு வந்து வெளியில் போயிருக்கோ, சுழற்சி எதுவோ, அவன் தான் ரியல் வின்னர், கரெக்டாக. அப்போ ஜிஎம்எல்ல பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும் கோல்டு லோனு. ரெண்டாவது சுழற்சி, இன்வென்ட்ரி சரக்கு உள்ளே வந்துட்டு விற்று. சார் சரக்கு வந்துருச்சு, விற்கலை, லாஸ் தானே சார்? லாஸ் தானே. அதே சரக்கு வந்து 3 தடவை 4 தடவை விற்று 5 தடவை விற்று போயிருக்குன்னா லாபம் இருக்கா இல்லையா? லாபம் அதிகமாக இருக்குது. அப்போது கீழே இருக்க நம்பரை பார்க்காம சுழற்சி இன்வென்ட்ரி என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படியே இங்கே காட்டுறேன் பாருங்கள், சுழற்சி என்னென்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்போ இதில் பாருங்கள், ஸ்கை கோல்டு 8 முறை சுழற்சி ஆயிருக்கு. சாந்தி கோல்டு பாருங்கள் 7 தடவை சுழற்சி ஆயிருக்கு. தங்கமயில் ஜுவல்லரி 3 தடவை சுழற்சி. டைட்டன் 3 தடவை. கல்யாண் ஜுவல்லரி 2 தடவை. சென்கோ 2 தடவை. ப்ளூ ஸ்டோன் 1 தடவை. சார் இங்கே பாருங்கள், நிறுவனங்கள் எத்தனை தடவை சரக்குகள் வந்து எத்தனை தடவை வெளில போயிருக்குது, யார் அதிகம்னு கொஞ்சம் பாருங்கள் சார். ஈவன் டைட்டனே 3 தடவை தான் பண்ணியிருக்கு சார். டைட்டன் 3 தடவை பண்ணி இன்றைக்கி ஏன் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்க டைமண்ட் விற்கிறாங்க. அந்த பிஸ்னஸில் டைமண்ட் இருக்குது சார். டைமண்ட் இருக்கிறனால தான் டைட்டன் இன்றைக்கும் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. ஒப்பிடா ஒரு கம்பேரிசனாக கொடுத்துருவோமா 7 நிறுவனங்களையும்? இந்த 7 நிறுவனங்களையும் இங்கே கொடுத்துட்றேன். இன்னும் கொஞ்சம் டீப் டைவாக இங்கே பாருங்கள்.
இதில் பாருங்கள் டைட்டன் பாருங்கள், டைட்டனோட வருமானத்தை பாருங்கள், எல்லாருடைய வருமானத்தை பார்த்துங்க. சார் வருமானம்னா என்ன? மொத்தமாக வருவாய், நான் எவ்வளோ விற்ற வந்தது போக என்னோட கல்லாப்பட்டிக்கு எவ்வளோ வந்துச்சு அது வருவாய். பேட்டர்ன் என்ன? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, அதுதான் லாபம். லாபம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சார். லாபம்னா மார்ஜின், அதாவது வருவாயிலிருந்து செலவுகள்லாம் போக. சார் வருவாய் இவ்வளோ வந்துருச்சு, பேங்க்குக்கு வாங்கின காசை திருப்பி கொடுக்கணுமா? சரி கொடுக்க போகிறேன். பர்சன்டேஜ் வாங்கின வட்டியை திருப்பி கொடுக்கணுமா? ஜிஎம்எலுக்கு கொடுக்க போகிறேன். என்னுடைய தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுமா? கொடுக்குறேன். வாடகை கொடுக்கணுமா? கொடுக்குறேன். இபி பில் கொடுக்கணுமா? கொடுக்குறேன். அதில் ஒரு 2% நான் வந்து மார்க்கெட்டிங் கொடுத்தனா, ஆடு கொடுத்தனா, நடிகைகளுக்கு அவங்களுக்குலாம் கொடுத்தனா, சம்பளம் கொடுத்தனா, கொடுத்ததெல்லாம் போக எனக்கு பாருங்கள் எவ்வளோ மார்ஜின் இருக்குது பாருங்கள். 6% டைட்டன், வெறும் 6% மார்ஜினு சார். 6% மார்ஜின். ஆனால் லாபத்தை பாருங்கள் 4000 கோடி, 4630 கோடி. சார் நல்லா புரியுதா உங்களுக்கு? சார் 18%, 22% செய்கூலி கொடுக்குறோம். செய்கூலி 22% வரையும் வருது. ஆனால் மார்ஜின் 6 தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா அங்கே எடுத்தாங்கல்ல இன்வென்ட்ரி நகை அதிகம். சார் இன்வென்ட்ரி நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வெறும் 6% லாபத்தை வச்சாலே 4000 கோடி வந்துருச்சு. புரிஞ்சிருச்சா? பெத்த லாபம்னு சொல்லுவாங்களா, இதுதான் போல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், பெரிய நகையெல்லாம் வாங்கி பெரிய எடையெல்லாம் எடுத்து இன்வென்ட்ரி பண்ணி எனக்கு வெறும் 6% பண்ணும் பொழுதே எனக்கு 4630 கோடி வந்திருக்கு. பேங்க்குக்கு நான் கொடுக்க வேண்டிய ஜிஎம்எல்ல கொடுக்க வேண்டிய 3% கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் விளம்பரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டைட்டன் விளம்பரங்களில் ஒரு 6-7% கொடுத்துட்றேன். எனக்கு 6% மட்டும் கிடச்சா போதும், எனக்கு இவ்வளோ வருவாய் வருது. அப்போது பெரிய காயினை வச்சு சின்னதாக மார்ஜின் எடுக்கிறாங்க. யார்? டைட்டனு. அதில் டைமண்ட் சேர்த்து பாருங்கள், சுழற்சி பாருங்கள், 2.6% மட்டும்தான். இன்வென்ட்ரிக்கில் வந்து வருஷத்துக்கு எத்தனை தடவை வந்திருக்கு? 2.5 தடவை, 2.5 தடவை உள்ளே வந்துட்டு வெளியில் போயிருக்கு. கரெக்டாக? அடுத்தது அப்படியே கல்யாணோடதை பாருங்கள். அவங்க பாருங்கள் வெறும் 3% மார்ஜினு. சுழற்சி பாருங்கள் 2 தடவை. தங்கமேல் பாருங்கள் 4% மார்ஜினு, 3 டைம்ஸு உள்ளே வந்துட்டு போய் வெளியில் வந்திருக்கு. கரெக்டாக? இன்வென்ட்ரி. சென்கோ ஓடுது பாருங்கள், வெறும் 2.5% மார்ஜினு. சுழற்சி பாருங்கள் 2.5 தடவை. ஸ்கை கோல்டு பாருங்கள் 3.7% தடவை மார்ஜின் எடுத்திருக்காங்க. 6-10 தடவை அவங்களோட இன்வென்ட்ரி காலியாகிருக்கு. சார் இந்த ஸ்கை கோல்டும் சாந்தி கோல்டும் என்ன பண்ணுறாங்கன்னா B2B பிஸ்னஸ். நகையை வாங்குகிறாங்க, சரி கோல்டை வாங்குகிறாங்க பேங்க்லேருந்து, ஜிஎம்ஐலேருந்து நகையை ரெடி பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட கொடுக்கல, நகை கடைக்கு கொடுக்குறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவன் கொடுக்கும்போதே 12%, 13%ன்னு செய்கூலி சேதாரத்தில் கொடுப்பான். அப்போ அந்த நகையை வாங்கி விற்கிற அந்த நகைக்கடை என்ன பண்ணும், மக்கள்கிட்ட 20-22% விற்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தலையில் கடைசியில் யார் தலையில் வருதுன்னு கருதினா நம்ம தலையில் தான் வந்து உழுகுது. அந்த பர்சன்டேஜ் எல்லாமே அதிகமாக உழுகுறது எல்லாம் மக்கள்கிட்ட தான் உழுகுது. அப்போ இந்த ஸ்கை கோல்டும் சாந்தி கோல்டும் என்ன பண்ணுறாங்கன்னா B2B பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் பாருங்கள் 6-10 தடவை இன்வென்ட்ரியில் வந்து அத்தனை தடவை மக்கள் கடைக்கு போய் விற்றுருக்காங்க சார். அடுத்து பாருங்கள் சாந்தி கோல்டை பாருங்கள், மார்ஜின் பாருங்கள் 5 டைம்ஸ். சார் டைட்டனுக்கு அடுத்து மார்ஜின் எதுன்னு பாருங்கள் அதிகம், சாந்தி கோல்டு. சுழற்சியில் யார் அதிகம்னு பாருங்கள், சாந்தி கோல்டு. அப்படியே பாருங்கள். அடுத்து பாருங்கள் இந்த ப்ளூ ஸ்டோனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ப்ளூ ஸ்டோனில் நஷ்டம், அதாவது 2024 தங்கத்தின் மீதான கலால் வரி, அந்த செஸ் வரிலாம் இருக்கு இல்லையா, டியூட்டி, அந்த டியூட்டியை 15லேருந்து 6 குறைச்சாங்க. இப்போ 6லேருந்து 15 ஏற்றுனாங்க சார். குறைச்சாங்கல்ல, குறைக்கும்போது பல நிறுவனங்கள் வாங்கின நகை அடுத்த நாளே 6%, 9% கீழே விழுந்துச்சு தெரியுமா? அதில் பல நகை கடைகள் இங்கே தமிழ்நாட்டில் தலையில் துண்டை போட்டு க்ளோஸ் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் பல பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்? லாஸு. அந்த ஒரு முடிவுனால் யாரெல்லாம் கோல்டில் போய் தான் சொத்தெல்லாம் விற்று கோல்டை வாங்கி ஜிஎம்எல்ல வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு, கலால் வரியில் நாங்கள் குறைக்கிறோம், செஸ்ஸு குறைக்கிறோம், டியூட்டி குறைக்கிறோன்னு சொன்னோன்னே 9% அடித்தோன்னே முடிஞ்சிச்சு. அதில் தான் நம்ம சென்னையில் இருக்க, பாரிஸில் இருக்கிற பல நகை கடைகள், இந்த இதுக்காகவே நான் என்ன பண்ணேன், 2 நகை கடைக்கு போனேன். செய்வாங்கள்ல ஆசாரிங்க, அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க சொல்கிறாங்க 2024 போட்டதில் அழிஞ்சவங்க இங்கே பல பேர் தம்பி, நகைக்கடைக்காரங்க அழிஞ்சவங்க பல பேர். நீங்கள்லாம் பார்ப்பீங்க யூடியூப்பில், நீங்கள்லாம் பேசுவீங்க நகைக்கடைக்காரன் எப்படி சம்பாதிக்கிறான் பாருன்னு. ஆனால் உண்மை என்னென்னா அந்த 2024 ஒரே ஷாட்டில் பல பேர் இங்கே தலையில் துண்டு போட்டு போனாங்க சார். அப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த கம்பேரிசன் ஒப்பிட்ட கொடுத்துருவோமா? இங்கே பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், எல்லாமே
க்ரீனில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் இருக்குங்கிறத இதை நான் உங்கள்கிட்டே ஒப்படைச்சிட்றேன். நான் திரும்ப சொல்கிறேன், ஃபண்டமெண்டல்ஸை எடுத்தேன், உள்ளே இருந்து பார்த்ததை நான் இங்கே கொடுக்குறேன். இதெல்லாம் பப்ளிக் சார், பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி. அங்கே இருந்ததை பிஎஸ்சியில் என்எஸ்சியில் இருந்ததை வெளிப்படையாக நிறுவனங்கள் கொடுத்ததை உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். இது ஒரு கல்விக்காக, விழிப்புணர்வுக்காக கொடுக்குறேன். வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ இல்லை இல்லை இல்லை, முழுக்க முழுக்க கல்விக்கானது. அப்போ இங்கே பாருங்கள், வருவாய் வளர்ச்சி பாருங்கள். போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் வருவாய் வளர்ச்சி எல்லாமே கோல்டு நிறுவனங்கள் எல்லாமே இருக்கா. 41%, 35%, 73%, 103%, 56%, 40% எல்லாம் இருக்குது. அங்கே நல்லா பாருங்கள், பேட்டு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு அதில் பாருங்கள் யார் யார் என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து மார்ஜின், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மார்ஜின். சார் வளர்ச்சினா என்ன சார்? போன தடவை லாபத்துக்கும் இந்த வருஷ லாபத்துக்கும் உண்டான வளர்ச்சி எத்தனை சதவீதம் ஏறி இருக்குது? 39%, 186% வளர்ச்சி ஏறி இருக்குது. ஆனால் மார்ஜின், வருவாயிலிருந்து செலவுகள்லாம் போக மார்ஜின் எவ்வளோ நின்றுச்சு? அப்போ மார்ஜின் இங்கே யார் அதிகமாக எடுக்கிறா? சுழற்சி இங்கே யார் பண்ணுறா? அதை பாருங்கள். அப்போ சுழற்சி யார் அதிகம் பண்ணுறா? மார்ஜின் யார் இங்கே அதிகம் பண்ணுறா? அதாவது செலவுகள்லாம் போக லாபம் இருக்கு இல்லையா, அது எத்தனை பர்சன்டேஜ் யார் பண்ணால்? போன வருஷமே இந்த வருஷத்துக்கும் லாபம் அதிகம் யார் பண்ணால்? ஜிஎம்எல்ல பர்சன்டேஜ் யார் அதிகம் பண்ணால்? இன்னொன்று ஹெட்ஜிங் பர்சன்டேஜ் யார் அதிகம் பண்ணால்? இது எல்லாம் பார்த்து மட்டும்தான் ஒரு தங்க நகைக்கடை ஸ்டாக்கே வாங்க முடியும். நான் அப்படியே இந்த லிஸ்ட்டில் பார்க்குறேன், இந்த சாந்தி கோல்டுங்கிற கம்பெனியை பார்க்குறேன். இது யாருப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 2021 வெறும் 8 கோடி சம்பாதிச்சவர் இங்கே பாருங்கள் இப்போ 2026 எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாரு? 140. எத்தனை தடவை சார் ஜம்ப்பு? 10 தடவை இல்லை, க்ளோஸ் டு க்ளோஸ் 20 தடவை ப்ராஃபிட்டு ஜம்ப் ஆகிருக்கு இந்த நிறுவனத்தில். 21 22 இந்த நிறுவனம் மட்டும் இல்லை, நான் ஒரு நிறுவனமாக பார்க்குறேன். எல்லா நிறுவனங்களும் போன 2021 2025 வரையும் எல்லாம் ஜம்ப் ஆகிருக்கு. ஏன்னா கோல்டோட விலை அதிகம். எனக்கு நீங்கள் இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இப்படி வெறும் 5 வருஷத்தில் 20% வளர்ந்த நிறுவனங்கள் அடுத்த 5 வருஷம் இதே மாதிரி கொடுத்துருமா? சைக்கிளிக்கல் வராத, மேலே இறங்கினவன் கீழே வரமாட்டானா, கீழே இறங்கினவன் மேலே போக மாட்டானா? அதானே சார் வாழ்க்கை, ஒரு வட்டம் தானே சார். ஒன்றும் இல்லை, அடுத்த கோட்ரான் கோட்ரு அடுத்த இயர் ரிப்போர்ட்டை இதே மாதிரியே மார்ஜினு, ஜிஎம்எல் பர்சன்டேஜு, இன்வென்ட்ரி சுழற்சி ப்ளஸ் பேட்டு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, வருவாய் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ஏறி இருக்குங்கிற இந்த சேட்டை போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே கீழே பாருங்கள், அந்த சேட்டில் பாருங்கள், ப்ளூ ஸ்டோன், அந்த ப்ளூ ஸ்டோன் நிறுவனத்தை பாருங்கள். வருவாய் இருக்குது, 40% வருவாய் இருக்கா சார்? வருவாய் இருக்குது. எதாவது பிரச்சனையா சார்? வருவாய் தான் இருக்கே 40%. சார் வருவாய் வந்துருச்சு, அவங்க வாங்கின கோல்டில் ஜிஎம்எல்ல வாங்கினாங்களா கோல்டு, திருப்பி கொடுக்கணும்ல. கொடுக்கறதுக்கு வட்டி எவ்வளோ தெரியுமா? 219 கோடி. ஒருவேளை இன்வென்ட்ரி சுழற்சி சரக்கு போய் ஒரு 7 தடவை 8 தடவை போய் வந்துருந்துச்சுன்னா மார்ஜின் அதிகமாக இருந்திருக்கும், அதனால் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன ஆகிடுச்சு, வெறும் ஒரு தடவை மட்டும்தான் சுழற்சி ஆகியிருந்திருக்கு இன்வென்ட்ரி. அதனாலேயே இவங்க கொடுக்க வேண்டிய கடனாக 219 கோடியை கொடுக்கும் பொழுது மார்ஜின் பாருங்கள் மைனஸ் ஆகிடுச்சு. இதனாலேயே அந்த நிறுவனம் நட்டமாக இருக்கிறது. அப்போ நகைக்கடை நட்டமாகுதா இல்லையாங்கிறத இன்வென்ட்ரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது. இது ஒரு எடுத்துக்காட்டாக ப்ளூ ஸ்டோனை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது தங்க நகையில் அடுத்த டைட்டன் எதுன்னு பார்க்கணும்னா இதில் 5 செக்லிஸ்ட் இருக்குது. சரிபார்ப்பு பட்டியல் மொத்தம் 5 இருக்குது. என்னென்ன இருக்குது? ஜிஎம்எல் மெட்டல் லோன் இருக்கா, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இவங்க வட்டி கொடுக்க போகிறாங்க, 1. 2வது ஹெட்ஜிங் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. 3 சுழற்சினா அதான் சார் எத்தனை தடவை வந்து போச்சுன்னு பார்க்கணும்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா வருவாய் இருக்குல்ல, டோட்டல் வருவாய், அதான் ரெவன்யூ டிவைடட் பை இன்வென்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த வருவாய் வகுக்கிறோம். எதால் வகுக்கிறோம்? இன்வென்ட்ரியால் வகுக்கிறோம். அது 2.5 தடவைக்கு மேலே இருந்துச்சுன்னா டிக்கு, 1க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை வாங்கவே கூடாது. இவ்வளோ தான், புரிஞ்சுதுங்களா? அடுத்த நாளாக தான் அவங்க அந்த நகைகளில் ஏதாவது வைரத்தை வச்சு மார்ஜின் பண்ணுறாங்களா? வைரத்தை வச்சதுனால தான் சார் டைட்டன் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்போது வைரங்கள் விற்பனைகள் நடைபெறுகிறதா, இதையும் நம்ம பார்க்கணும். அடுத்த 5வதாக வட்டி விசஸ் லாபம். அப்படின்னா வட்டி வாங்கணும் இல்லையா ஜிஎம்எலுக்கு, அதில் லாபத்துலேருந்து எவ்வளோ போய் எவ்வளோ மிச்சமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? வட்டி எவ்வளோ இருக்குது, இன்னொன்று மார்ஜின் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன்ல சார், இது எல்லாமே இந்த 5 செக்லிஸ்ட்டும் ஸ்க்ரீனரில் கிடையாது, எங்கேயும் போய் நீங்கள் போய் பார்க்க முடியாது. ஃபண்டமெண்டல்ஸை போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்னா வெறும் நம்பரை மட்டும் பார்த்தா ஆகாது. ஒரு ஃபண்டு மேனேஜர் மாதிரி உள்ளே போய் பிஸ்னஸை பார்க்கணும்.
அப்படிங்கிறதான் இந்த காணொளி மூலிமா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். சார் திரும்பவும் சொல்கிறேன், இந்த காணொலியில் பேசப்பட்ட பங்குகள் மற்றும் நிறுவனங்கள் எதுவுமே வாங்கவோ விற்கவோ கிடையவே கிடையாது. இட்ஸ் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் பிலீவ் எனி யூடியூபர்ஸ், ரேண்டம் யூடியூபர்ஸ். வாட் எவர் ஐ கிவன் ஹியர் ஜஸ்ட் 100% it is purely for the education, not for buy and sell. Do your own analysis. It's all your own responsibility. Whatever I given here, that is for pure education. நன்றி மக்களே, நன்றி.